अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबिय्यिना मौलाना முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலைஹி। கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவார். அதில் ஒரு விஷயம்தான் மேராஜ் பயணம். மேராஜ் அப்படின்னா என்னத்த வானுலகத்துக்கு போவதுன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற பொழுது தன்னுடைய மனைவி அதுபோல் தன்னுடைய பாட்டனார் இரண்டு பேரையும் இழந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்திலே, கவலையான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ் தஆலா அழைப்பு கொடுத்தார். இது நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த உலகத்திலே வந்த எத்தனையோ நபிமார்கள், இறை தூதர்கள், லட்சக்கணக்கான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களை மாத்திரமே குறிப்பிட்டு காட்டுவான். ஆனால் யாரும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக இறைவனை சந்தித்தது கிடையாது, பேசியது கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள், அல்லாஹ் இப்படி சொன்னா அப்படின்னு நபிக்கு சொல்லுவாங்க, அந்த நபி மக்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பேசினார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, பேசினாங்க. பாக்கி எந்த நபியும் பேசுறது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு நெருக்கமாக உட்கார்ந்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். கனவில் அல்ல, நினைவில். இதை நல்லா நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அல்லாஹ் அந்த 15 சொல்லும்போது சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்கனா அவ்வளோ நுரியவுன்னு சொல்லி காட்டுவான். நேரடியாக வானகத்துக்கு போகல, பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. இங்கிருந்து மக்காவிலிருந்து புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு சென்றார்கள். அங்கிருந்து தான் வானுலகத்துக்கு சென்றார்கள் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த நபிமார்களையும் பார்த்தது கிடையாது. ஆனால் எல்லா நபிமார்களை கொண்டுள்ள செய்தியையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்தில் வந்தாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்தில் வந்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்தில் வந்தாங்க, அவருடைய மக்களுடைய பேர் என்ன, லூத் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்தாங்க, எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஆனால் அத்துணை செய்திகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ஆனால் இந்த செய்தி இருக்குது, அந்த வானலோகத்துக்கு போய் நபிமார்களை சந்தித்து விட்டு அல்லாஹ்வை பார்த்து பேசிட்டு வந்த இந்த டைம் இருக்குத, இது 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, ஒரு நாள்லாம் கிடையாது, கொஞ்ச நேரங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எப்படி இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வேலையை பார்த்தான்னு சொன்னால், உலகத்தை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டான், ஓடுதா இல்லையா, டைம் ஓடுதா இல்லையா, நிப்பாட்டி வச்சுட்டா அந்த டைத்தை காட்டாது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான், குறுகிய காலத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடலோடு தான் கொண்டு சென்றான். இதான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி, புரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி. இன்னைக்கு ஒரு மெசேஜை தட்டினோம்னா இதே நாட்டுக்கெல்லாம் போகுது, இப்போ நம்புகிறோம். ஆனால் மனுஷன் போவானண்டா ஃப்ளைட்டில் போகிறான், 5 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரம் போகிறான். ஆனால் செய்தி, ஃபோட்டோ, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கெலாம் ஒரு பட்டன் தான், உடனே உலகம் முழுவதும் பரவிடுது. அது அல்லாஹ் அன்னைக்கே என்ன செஞ்சான், செய்ய வச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து தன் அருகாமையிலேயே வைத்து பேசினார். அதுக்கு அல்லாஹ் நெருக்கத்து காப கௌசைனியோ அதுனா என்று சொல்லுவான். ஒரு வில்ல வளர்ச்சின்னா எப்படி அவங்க 2 முனை ஒட்டுதா இல்லையா, இந்த மாதிரி அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு செய்தி நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுவரை அல்லாஹ்வை பார்த்ததே கிடையாது. எல்லா நபிமார்களுக்கும் தூதை கொண்டு சொன்னவர்கள், வேதத்தை சொன்னவர்கள், இறை கட்டளையை சொன்னவர்கள் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்கு, அல்லாஹ்வுடைய வானவர். அவங்களும் பல ஆயிரம் திரைக்கு பின்னாடி தான் நிற்பாங்களாம். அல்லாஹ் கூட ஜிப்ரீல வாங்க, இந்த விஷயம் போய் நீங்கள் சொல்லுங்க, ரசூல்லாட்ட சொல்லுங்க, மூசாட்ட சொல்லுங்க, ஈசாட்ட சொல்லுவாங்க. அவ்வளோ அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. அப்போ அவங்க நினைத்திருக்கலாம் நம்மளும் சேர்ந்து நம்ம அல்லாஹ்வை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரசூலுல்லாவை அழைத்து கொண்டு செல்லுகிற பொழுது முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், இப்படி 7 வானங்களை கடந்து செல்லுகிறார். எல்லா வானத்திலையும் நபிமார்களும் இருக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் சலான் சொல்கிறாங்க. யார் நீங்கன்னு கேட்குறாங்க. நான் தான் முகம்மது. அப்படியே அவங்க வர ஒரு நல்லவராகட்டும், வாங்க போங்க, எல்லாம் போய் சந்திங்க. ஒரு சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வருகிறது. அங்கே வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் மட்டும் போங்க, யாரை சொல்ல நான் இதுக்கு மேலே வர முடியாது, எனக்கு அனுமதி இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே போனார்கள், போய் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி எவ்வளோ பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமது நபிக்கு கொடுத்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு 15 வருஷம் இருக்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், வந்தவாசிக்கு. அப்போ மாப்பிள்ளை தோலை நம்ம தான், மாப்பிள்ளையும் ஆலிமிசா தான். இங்கேயே குளிச்சு கிழிச்சு எல்லாம் போயாச்சு. அந்த ஊர் பழக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே போனதும் மாப்பிள்ளை என்ன செய்யணும், மாமியா விட்டு ஒரு குளிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டவலு, ஒரு கைலி, சோப்பு, பேஸ்ட்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க. எங்க குளிச்சுட்டாங்க வந்தார். அதெல்லாம் கிடையாது. அது மெட்ராஸில் குளிச்சிங்க, வந்த வாசியில் ஒரு தடவை குளிக்கிறேன்ட்டான். சரி, மாப்பிள்ளை குளிச்சுட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு, பள்ளியாசலில் போயாச்சு, நிக்கா ஓதியாச்சு. பொண்ணுட்டு போய் சேர்த்து விடுவாங்கல்ல, அப்போ கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தர் வந்தார். எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது, இறந்து போயிட்டாரு அல்ஹம்துலில்லாஹ். அவர் சொன்னார், ஹஜ்ரத் இதோடு உங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சிதறத்துல் முன்தஹான்ட்டார். இதுக்கு பிறகு அவர் பார்த்துக்கிடுவார். மாப்பிள்ளைக்கு போய் பொண்ணை பார்க்க தெரியும், நீங்கள் வாசல் விட்டு வந்தால் போதுங்க. அது எனக்கு நினைவு வருது. ஏன்னு சொன்னால், அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே போனவர்கள் என்ன செஞ்சாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதுக்குமே நான் வரக்கூடாது, சிதறத்துல் முன்தஹா இதான் வந்து என்னுடைய இடம், லாஸ்ட் இடம், இனிமேல் நீங்கள் தான் போகணுன்ட்டாங்க. அதுக்குள்ள போய் தான் அல்லாஹ்விடத்தில் சலாம் சொல்லி 2 பேரும் பேசினார்கள். அந்த பேச்சுடைய அந்த அன்பளிப்பு தான் இன்றைக்கு 5 கால தொழுகை நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். இது ஏன் கொடுத்தா? மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் கொடுக்காத. மற்ற சமுதாயத்துக்கு நோன்புலாம் இருந்திருக்கு, தொழுகை இந்த மாதிரி வணக்கமாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பு இந்த உம்மத்துக்கு கிடைக்கணுங்கிறக்காக. எனவேதான் மேராஜுக்கு சென்று அதனுடைய அற்புதங்களை, அதனுடைய விஷயங்களை, அதனுடைய பிரமாண்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற பொழுது, சஹாபாக்கள் ஆர்வப்பட்டவர்கள் அமல் செய்கிற விஷயத்துல சொன்னாங்க, யாரும் சொல்ல நீங்க போயிட்டு விட்டீங்க, நாங்களும் போவோம், ஆசையா இருக்க எங்களுக்கும் அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தனிப்பட்ட இது, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் தனிப்பட்ட விஷயம். அப்போதான் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மேராஜுல் முஃமினீன், நீங்கள் தொழுனீங்கன்னா அல்லாஹ்வுடைய தரிசனம் உங்களுக்கும் கிடைக்குதுன்னா. எப்போ கிடைக்கும்? மறுமையில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ பாருங்க, தொழுகை என்பது ஒரு மேராஜி பயணத்துக்கு ஒப்பானது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு சொல்லி காட்டினார். இப்போ ரசூலுல்லாஹ் அடைந்த அந்த இன்பம் இந்த சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை கடமையாக்கினான். நம்மளாம் கேள்விப்பட்டதான் 50 வேளை தொழுகை. அதே சந்தோஷமா ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போது 7 வானத்தையும் கடந்து வரணுமா இல்லையா? ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க, மூசாவை சந்திச்சாங்க. அவ கேட்டாங்க, என்ன அல்லாஹ் கொடுத்தான்? அவ அல்லாஹ்ட்ட இவங்க சொல்றாங்க, அத்தஹியாத்து, நான் காணிக்கை செய்கிறேன், லில்லாஹி வஸ்ஸலவாத்து வ தய்யிபாத்து. அல்லாஹ் சொன்னா வஸ்ஸலவாத்து வ தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு என்னுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக என்று அல்லாஹ் அவர்களுக்கு சோபனம் சொல்லுகிறான், வாழ்த்து சொல்லுகிறான். உன்னை ரசூலுல்லாஹ் சும்மா இல்லாம வாலா இபாதில்லாஹி சாலிஹீன், யா அல்லாஹ் என்னுடைய நல்லடியார்கள், உன்னுடைய நல்லடியார்கள் அவங்களுக்கும்
இந்த சோபனம் உண்டாவதாக, இந்த வாழ்க்கை உண்டாவதாகன்னு சொல்லி அந்த அல்லாவும் ரசூலுல்லாவும் பேசிக்கிற போது இந்த வார்த்தை தான் நீ தொழுகையில் இருக்கக்கூடிய அத்தகையத்தை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. எனவேதான் தொழுகை யாருக்காண்டி தொழுகிறோம்? அல்லாவுக்காண்டி தொழுகிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதாக தொழுகுங்கள். அல்லாஹ் நம்ம பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிந்தனையில தொழுவுங்க. அப்படி இல்லையா, அல்லாஹ் உங்களே பார்த்து கொண்டுதான் தொழுவுங்க. ஏன்னா அதற்கு வார்த்தைகள் எல்லாமே அல்லாவும் ரசூலுல்லாவும் சொன்ன அந்த வார்த்தை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே தொழுகை சாதாரணமான விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரக்கூடியது. ஆகவே அந்த தொழுகை நீங்கள் முழுமையாக கவனத்தோடு சிந்தனையோடு இஹ்லாஸோடு நீங்கள் தொழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அப்பதான் நபிமார்கள் சொல்லுவாங்க, யாரோ சொல்லா உங்கள் சமுதாயம், நாங்கள்லாம் சமுதாயத்தில் பாடுபட்டு வந்துட்டோம், மீனா போன சமுதாயம், என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, எடாகூடம் பண்ணுற ஆளுக்கு தான். அதனால 50லாம் தொழுவ மாட்டாங்க. இன்னைக்கு 5க்கே தொழுவ ஆள் இல்லை. அதனால் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி போய் 5 குறைச்சாங்க. அப்புறம் போய் திருப்பி அனுப்பி விட்டாங்க. இப்படியாக 45 வேளை தொழுகை கடமை குறைத்து 5 வேளை தொழுகை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் நீ சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கூட இன்னைக்கு தொழுகாமல் நம்ம எவ்வளோ பேர் இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனது ஒன்று அல்லாஹ்வை சந்திச்சது, 2வது தொழுகை வந்தது நமக்கு. அதுதான் மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி தருவாங்க. எந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்குறாங்க? அது மாதிரி எந்த நபிக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சினா மலைக்கு போனாங்க வேதத்தை வாங்குவதற்கு. போகும்போது செருப்பை போட்டிட்டு போறாங்க. இஹ்லா நஅலைக்கயா மூசா இன்னஹு பில் வாதில் முகத்தஸி துவா. இது நீங்க வேதத்தை வாங்க வந்திருக்கிறீங்க, இது சுத்தமான இடம், பரிசுத்தமாகவே உங்களுடைய செருப்பை நீங்கள் கலட்டி விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் ரசூலுல்லாஹ் செருப்போடு வல்லா தஹ்ல நஅலைக்கயா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னா உங்க செருப்பை கலட்டாதீங்கட்டா. அல்லாஹ் அக்பர். தூர்சினா மலையை விட அல்லாஹ்வுடைய அரசு எவ்வளவு பெரியது, எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உன்னதமானது, அல்லாஹ்வுடைய சந்திப்பு எவ்வளவு. அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மீது வச்சிருந்த அன்பின் காரணமாக உங்க செருப்பை கூட நீங்க கலட்டாதீங்க, அப்படியே வாங்க. எவ்வளோ ஒரு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அன்பு வச்சிருந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியாது பாருங்க. எனவே அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான் நாம். அந்த உம்மத்துக்கு கிடைத்த அந்த பாக்கியம்தான் இந்த தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் பார்த்தா மக்கள் எல்லாம் எல்லா பள்ளிகளும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. நான் கூட அடிக்கடி சொல்வது உண்டு, எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்களா மற்ற மாதமெல்லாம், இந்த மாதம்தான் வந்திருக்காங்களா விசா வாங்கிட்டு, இன்னும் தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ எப்போ இங்கே தானே இருக்கிறோம். இப்போ ரமதானில் தொழுக முடியக்கூடிய நாம் ஏன் மற்ற மாதம் தொழுக முடியலை அப்படிங்கிற சிந்தனையே நமக்கு இல்லாமல் போயிடும். எப்போ பெருநா வந்துடுதோ அதோடு முடிஞ்சு எல்லாத்தையும் தொப்பி கிப்பி தாடி கீடி எல்லாம் போயிடும். அடுத்த நாள் தொழுகை எப்படா முடியுது பெருநா தொழுகை, அதோட பழைய குடி கனவு தொடங்கிட்டு தான் போகுது எல்லாரும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா தொழுகை முக்கியமான கடமை, மௌத்துவரை உள்ள கடமை. ரமலான் தான் சீசன், 1 மாதம் 15 நாள், எப்படி 15 நாள் முடிஞ்சு போயிடும். அதுபோல் ரமலான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் தான் வரும். ஆனால் தொழுகை அப்படி அல்ல. வயதுக்கு வந்ததிலிருந்து ஆணும் பெண்ணும் நம்மை கொண்டே கபூரில் வைக்கிற வரைக்கும் உள்ள கடமை தான் தொழுகை. ஏதோ வேலையாக போயிட்டோம், அங்கே போயிட்டோம், பிஸ்னஸுக்கு போயிட்டோம், லேட் ஆயிடுச்சு, இது தவறல்ல. இது இதையே பழக்கமாக வச்சுக்கூடாது. தொழுகை விடுவதற்கு அனுமதியே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தரக்க சலாத்தன் முத்த அம்மிதன் பக்கத்து கஃபருங்கிறாங்க. வேண்டுமென்றே யார் தொழுகையை விட்டு விட்டார்களோ அவர்கள் காபிராகி விட்டார்கள், நிராகரித்தவர்கள். அவர்களுக்கு நல்லா பாருங்க. நீ சமுதாயத்தில் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, எப்படி எப்படியோ ஹராமை செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி எப்படியோ இறைவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள், தொழுகையை வீணாக விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தொழுக முடியாதவர்கள் ஒன்று இருக்கிறாங்க, இன்னொன்று தொழுக முடிந்தும் அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள். எவ்வளோ பேர் வீட்டில் உட்காந்துருக்காங்க, பாங்கு கேட்குது, டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, 4 ரக்காத் தொழுவலாம் இல்லை.
ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கும் தப்பு தான், இருந்தாலும் அடுத்த வேலை சேர்த்துள்ளதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு காரணங்கள்னு சொல்லலாம். ஆனால் சும்மாவே இருக்கக்கூடிய எத்தனையோ பஜாரில் இருக்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க அங்கே நிற்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்கிறவங்க கூட இந்த தொழுகை இன்னைக்கு உதாசீனப்படுத்துகின்ற அளவுக்கு தான் நீ போய்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். எனவே மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனது, அல்லாஹ்வை சந்தித்தது மிகப்பெரிய பாக்கியம். அதன் விளைவாக நமக்கு இந்த தொழுகையை வாங்கி வந்தது மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் இந்த தொழுகையாக இருக்கிறது. எனவே இந்த தொழுகையை நாம் ரமலானில் மாத்திரமல்ல, ரமலானிலும் இதர மாதங்களிலும் நம்முடைய உயிர் பிரிகின்ற வரை, உயிர் போகின்ற வரை, கபூரிலே கொண்டு போய் நம்மை வைக்கின்ற வரை உள்ள கடமைதான் இந்த தொழுகை. அப்படிப்பட்ட கடமையான தொழுகையை மேராஜிலே ரசூலுல்லாஹ் வாங்கி வந்த இந்த தொழுகையை நாமும், நம்முடைய பெண்மணிகளும், நம்முடைய குழந்தைகளும், நமது சமுதாய மக்களும், நமது மனைவி மக்கள் அனைவர்களும் பேணி தொழுகின்ற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெரியவர் வந்திருக்காரு உதவி கேட்டு.